அறந்தாங்கியில் இன்று அடுத்தடுத்து 3 கடைகளில் திருட்டு. அறந்தை பிரெண்ட்ஸ் ரோட்டரி சங்கம் சார்பாக வைக்கப்பட்ட ரூபாய் 25 லட்சம் மதிப்பிலான 65 கேமராக்கள் செயல்படாமல் இருப்பதால் அறந்தாங்கியில் அதிக அளவில் திருட்டு சம்பவம் நடைபெறுவதாக அறந்தை பிரெண்ட்ஸ் ரோட்டரி சங்க பட்டய தலைவர் தங்கதுரை பேட்டி. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரிய நகராட்சியாக அறந்தாங்கி நகராட்சி இருக்கின்றது. இங்கு 2000க்கும் மேற்பட்ட வணிகர்கள் வணிகம் செய்து வரும் நிலையில் அறந்தை பிரெண்ட்ஸ் ரோட்டரி சங்கம் சார்பாக கடந்த 2018ஆம் ஆண்டு ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டில் 65 கேமராக்கள் அறந்தாங்கி முக்கிய நகர்ப்பகுதிகளில் பொருத்தப்பட்டு திருச்சி மண்டல டிஐஜி ஆனி விஜயா மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் சரவணகுமார் தலைமையில் திறந்தனர். இதனால் அறந்தாங்கி பகுதிகளில் குற்ற சம்பவம் குறைந்து வந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக அறந்தாங்கியில் பொருத்தப்பட்ட கேமராக்கள் அனைத்தும் சரியான முறையில் பராமரிக்காமல் காவல்துறையினர் விட்டதால் இதுபோன்ற குற்ற சம்பவங்கள் நடைபெற காரணமாக இருக்கின்றது. இதுகுறித்து அறந்தை பிரெண்ட்ஸ் ரோட்டரி சங்க பட்டய தலைவர் தங்கதுரை செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், அறந்தாங்கி பொதுமக்கள் மற்றும் வணிகர்களின் நலன் கருதி அறந்தாங்கி முக்கிய நகர்ப்பகுதிகளில் ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டில் 65 கேமராக்கள் பொருத்தி காவல்துறையினரிடம் ஒப்படைத்தோம். ஆனால் சரியான முறையில் அதை அனைத்து கேமராக்களும் பராமரிப்பு இல்லாமல் இருப்பதால் இன்று அறந்தாங்கி நகர்ப்பகுதியில் இன்று 3 கடைகளில் 2 திருடர்கள் முகமூடி அணிந்து கொண்டு ரூபாய் 86,000 ரொக்க பணத்தை திருடி சென்றுள்ளனர். அறந்தாங்கி நகர்ப்பகுதியில் பொருத்தப்பட்ட கேமரா செயல்படாததால் இதுபோன்ற குற்ற சம்பவங்கள் நடக்கின்றது என வேதனையுடன் தெரிவித்தார். குறிப்பாக போதிய காவலர்களை நியமித்து அறந்தாங்கியில் குற்ற சம்பவங்களை தடுக்க வேண்டுமென தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகரத்தில் நாங்கள் ரோட்டரி சங்கம் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு 65 கேமராக்கள் ஒரு 50 லட்சம் ரூபா மதிப்பீட்டில் அறந்தாங்கி நகரம் முழுவதும் நாங்கள் பொருத்தினோம் எங்கள் ரோட்டரி சங்கம் சார்பாக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கேமராக்கள் எல்லாமே பராமரிப்பு இல்லாமல் நிறைய கேமராக்கள் காணாமல் போய்விட்டது. பல கேமராக்கள் என்ன ஆணுச்சுன்னு எங்களுக்கு தெரியலை. இதுக்கு ஒழுங்கற்ற முறையில் செயல்படும் பொதுமக்கள் மற்றும் காவல்துறை பற்றாக்குறை இன்னைக்கு அதிகமாக இருக்குது. காவல் நிலையத்தில் போனோம்னாலே காவலர்கள் அதிக அளவில் இல்லை. அது ஒரு பெரிய குறையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அறந்தாங்கி பட்டுக்கோட்டை சாலையில் ஒரு அடுத்தடுத்து 3 கடைகளில் திருட்டு சம்பவம் நடந்திருக்குது. கொஞ்ச நாளாகவே நிறைய அந்த திருட்டு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அறந்தாங்கி நகரத்தில். இந்த நாங்கள் பொருத்தப்பட்ட அந்த கேமராக்கள்லாம் இன்னைக்கு ஒழுங்கான முறையில் இருந்திருந்தால் இன்னைக்கு அனைத்து திருடர்களையும் உடனே நம்ம பிடிக்க ஏதுவாக இருந்திருக்கும். இனி வரும் காலங்களில் இது போன்ற விஷயங்கள் நடக்காமல் இருப்பதற்கு நாங்கள் பொருத்தப்பட்ட அந்த கேமராக்களை மறுசீரமைத்து போதிய அளவு அறந்தாங்கி நகரத்துக்கு காவலர்களை நியமிக்குமாறு வேண்டி விரும்பி தமிழக அரசு பொறுப்பாளர்களை கேட்டுக்கொள்கிறேன்.